விஜய் அண்ணா இப்ப ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அவரோட அபிஷியல் இருந்து. என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் என்பது ஏதோ அசகாய சூழல்களுக்கானது மட்டுமே, அதீத அனுபவசாலிகளுக்கானது மட்டுமே, பதவிகளை அனுபவிப்பவர்களுக்கானது மட்டுமே. இப்படி அரசியலை ஒரு குறிப்பிட்ட எல்லைகள் மட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி வைத்தவர்களின் மாயாஜால கணக்குகள் சாதாரண வெகுஜன மக்களால் உடைத்து ஒடுக்கப்பட்டுள்ளன. உண்மைதான், நிஜமா உண்மைதான். ஏன்னா நீ செலக்ட் பண்ணி வச்சப்பாரு உன்னுடைய எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் எல்லாம் எது முத்து பாண்டியா, அவன் மரியா வில்சன், அப்புறம் ராஜ்மோகன், அப்புறம் இட்லி போன பிஸி பொய்யா பேசி அதுக்கப்புறம் தூத்துக்குடியில என் ஃப்ரெண்டா ஒருத்தர் இருந்தாரு, நீங்க அழகி சினிமால ஏதோ வரையாரு, காமெடின்ற பேர்ல ஏதோ ஒரு பண்ணுவாரு, அவருக்கு சீட்டு கொடுத்து வச்சிருக்காரு. நீ அந்த எல்லாம் அரசியல் பேச நான் பார்த்ததே கிடையாது. இவ்வளவு சாதாரணமா இருக்கு. நானும் நினைச்ச அரசியல் இந்திரா காந்தியை பார்த்த அரசியல், ராஜீவ் காந்தி அவர்களை படிச்ச அரசியல், காமராஜர் பண்ண அரசியல், கலைஞர் பண்ண அரசியல், எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா பண்ண அரசியல், அப்படிலாம் பார்க்கும்போது ஒரு அரசியல் ரொம்ப கஷ்டம் போல இருக்கு. நானா இப்ப வரைக்கும் நான் சொல்றேன், எப்பவுமே நான் சொல்றேன், வார்டு கவுன்சிலருக்கு கூட வைக்க முடியாது. எனக்கு அவ்வளவு கஷ்டமான விஷயம், ஈஸி கிடையாது. வார்டு கவுன்சிலரும் நிக்கல, எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன்ஸை விட ரொம்ப கஷ்டமா வேணும். ஒரு வார்டுக்கு 10 பேர் நிற்பாங்க, இருக்கவே ஓட் கம்மி தான். சோ எலெக்ஷன்ல ரொம்ப பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருந்த எங்களுக்கு தற்கொலைகள்லாம் கூட எலெக்ஷன்ல நிக்கலாம் அப்படின்னு காமிச்சா பாத்தியானே. இந்த எலெக்ஷன் ரொம்ப சிறப்பானே. அதுல நான் 100% ஒத்துக்கிறேன். அப்புறம் அரசியலை கண்டுகொள்ளவே மாட்டாங்க. இதுவரை அவமானிக்கப்பட்ட இளைஞர்களும் பெண்களும் அரசியல் பேச தொடங்கிய அவசியமும் இவ்வளவு தொடங்கிட்டது. உண்மைதானே. நான் இப்படி முரட்டு ஊட்டியா மாறுவேன், நீ இப்படி எல்லாம் அரசியல் பேசுறேன்னு என் வாழ்க்கையில நான் நினைச்சதே கிடையாது. ஆனா பேச வச்ச யாத்திரினா எல்லா புகழும் நினைக்கின்ற மாதிரி இந்த பேச வச்ச எல்லா புகழும் இவருடைய தற்கொலைகளுக்கு. ஏன்னா அவங்க பேசுற கெட்ட வார்த்தை, அவங்க பேசின அலப்பற, இது எல்லாம் இந்த அரசியல் பேச வச்சு நீங்களுக்கு இன்னும் பேச வச்சுட்டு இருக்கு. ஏன்னா இந்த அதிர்ச்சியில நாங்க வரல. இப்ப பாரு, 4 பேர் ஆளுங்க அசிங்கமா பேசுறவங்க விஜய நீ பண்ணலன்னு சோறு இறங்காது, நீ இறங்காதுமா. ஏண்டா நீங்களே பேசும்போது ஒண்ணுமே தெரியாத தத்திங்கெல்லாம் பேசும்போது நாங்க அரசியல் பேசக்கூடாது, பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அப்ப இதுவரை பெருமளவிலான குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் வாக்குச்சாவடி பக்கம் வராமல் இருந்தன. ஆனால் 2026 ஏப்ரல் 23 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் வாக்குப்படி தேர்தல் அரசு வரலாற்று சீக்கிரமான வரலாற்று நிகழ்வாக பதிவாகிறது. அன்னை எஸ்ஐஆர் இருந்துச்சு. அன்னை அதுல 50 லட்சத்துக்கு மேலப்பட்டவங்களும் தூக்கிருக்காங்க. இது நீ மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள். அப்படி பார்த்தா இப்போ சிம்பிள் கணக்குனே 200 பேர் ஓட் போடணும். இப்ப எஸ்ஐஆர்ல என்ன பண்ணிட்டாங்க, 200 பேர்ல ஒரு 30 பேரை தூக்கிட்டாங்க. அப்போ நார்மலாவே இப்ப 200 பேர் இருக்கும்போது 180 பேர் ஓட் பண்ணிருக்காங்க, 50 பேர் ஓட் பண்ணல. சோ அதோட சதவீதம் பார்த்தோம்னா 75% வரும். இப்போ ஆல்ரெடி 30 பேரை தூக்கிட்டாங்க அப்படின்னா நீ உனக்கு கணக்கு படிக்கிறதுக்கு 85% வாக்குப்பதிவு ஆகும். இந்த கணக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா உன் ஆள் ஒருத்தனா பாரு, எத்தனை தொகுதி ஜெயிப்பாரு, அது 4 5 ஜெயிக்கிறாரு. இந்த மாதிரி இருக்க உன் கணக்கு. அதனால எப்பவும் பதிவாகிற ஓட்டு தான் பதிவாயிருக்கு. நீ சொன்ன மாதிரி வயசானவங்க எல்லாம் ஓட் பண்ணாங்கன்னு வச்சுக்க, நிறைய வயசானவங்க எல்லாம் காலையில நிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதோட முக்கியத்துவம் தெரியும். 2வது இந்த மாதிரி தற்கொலை பிள்ளைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு எவனாலும் வந்துட்டாங்கனாலும் நம்ம அந்த ஓட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதுவும் சென்னையில எல்லாம் வாக்குப்பதிவே வராது. இதுக்கு நிறைய வாக்குப்பதிவுகள் நடந்திருக்கு சென்னையில. சந்தோஷப்படாத மே 4ஆம் தேதி தான் தெரியும். அதுக்கப்புறம் குறிப்பாக நான் நன்றி சொல்றது வாக்குச்சாவடி முகவர்களுக்கும் கழக தோழர்களுக்கும் அனைத்து நிலை மொபைல் என்ன நான் 4 நாளைக்கு முன்னாடி தான் போட்டேன். இதே நாகர்கோயில நாமபுத்தூர்ல இருந்து ஒரு போன் கால் தெரியுமா, வீட்டுல உட்கார்றதுக்கு ஆள் வேணும், யாராச்சும் கிடைப்பாங்களா சம்பளத்துக்கு அப்படின்னு தாவேக்கா கட்சிக்காரன் இருந்து வந்துச்சுனே. இது நீ பொய்ன்னு சொன்னாலும் சரி, உண்மைன்னு சொன்னாலும் சரி, எனக்கு தெரியும். நிறைய பூத்துல குழந்தைங்களை உட்கார வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி என்னத்தை சொல்ல. குடும்பத்தின் வழி நடத்தி குட்டி நண்பன் என்னுடைய உங்கள் விஜய் மாமாவும் ஸ்பெஷல் வணக்கமும் நன்றி. அன்னை நீ இப்படியே நன்றி சொல்லு. அடுத்த படத்தை நடி, சூப்பர்மேன் ஹீமன் மாதிரி நீ எப்பவுமே ஒரு சூப்பர் ஹீரோவோட ஈரி. நாங்களும் உன் படத்தை ரசிக்கிறோம். கர்மமே போச்சு, நீயே பார்த்தேன் தேட்டர்ல உட்காந்துட்டு இனி வர படத்தை பார்க்க மாட்டேங்குமே. அதனால நீ நடிச்சுட்டு உன் நண்பன் பெஸ்ட் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இரு. என்னத்த சொல்றது, தாவேக்கா வந்தாலும் வந்துச்சு, மனுஷனுங்க எல்லாம் குழந்தைங்க எல்லாம் அரசியல் படிச்சுட்டாரம்மா. இப்ப உங்க சொல்லிருக்கு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுங்களேன். கொடுக்குறாங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, உங்க சொத்து கொடுங்க, ஒரு ப்ராப்பர்ட்டியா கொடுங்க, வேற என்ன வேணா நீங்க கொடுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கொடுக்க முடியாது. நாடு நாளைக்கு எல்லாம் நாசமா போறதுக்கா
ஒரு பக்தி நிமிடம் சொல்லுது, விஜய் அண்ணன் தோத்துட்டாருன்னா என் பிள்ளைக்கு விஷம் கொடுத்து நானும் விஷம் குடிச்சு செத்துடுங்கிறது. சனின்னு நீ பிள்ளைங்களை எதிர்பார்க்கிற. அப்ப இதுங்களால சொசைட்டிக்கும் நல்லது கிடையாது, இதுங்க வீட்டுல உள்ளவங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது, இதுங்களுக்கு பெத்த குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. இந்த பைத்தியகார கூமுட்டங்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன பாதுகாப்பு கொடுக்க முடியுங்கிறது ஒரு பிரயோஜனமா என்னால சொல்ல முடியல. மொத்தத்துல இவன் தான் முட்டாளானது மட்டும் சுற்றி முட்டாளையும் உருவாக்கி வச்சு அதே எல்லாத்தையும் பிரசாத் வர கோசப்படுத்தி பார்த்தீங்களாடா. உங்களெல்லாம் மறக்க மாட்டாங்க. உங்க அப்பா வர சொல்லிட்டாரு, அந்த அளவுக்கு வயசு கூட மரியாதை கொடுக்க கூடாதுன்னு தெரியுது. என்ன சங்கீதா கல்யாணம் பண்ணாரு, அந்த சங்கீதாவை பொண்ணுட்டையும் சொன்னதில்ல, கூட வாழ்ந்தாலும் நான் பொண்ணுட்டு சொன்னதில்லை. என்னதான் நீங்க சொல்ல வர்றீங்க? இதேதான் மோடி விஷயத்தையும் பண்ணாங்க. நாட்டுக்காக வந்தாரு, குடும்பத்தையும் விட்டுட்டு நாட்டுக்காக வந்தாரு. 12 வருஷமா தலை எடுத்துட்டு இருக்காரு. இவர் இன்னும் போற மாதிரி தெரியல. இது இப்ப விஜய் இதேதான் அவங்க அப்பா சொல்றாரு, என் பிள்ளைகளுக்கு குடும்பம் வேணுமா, தமிழ்நாடு மக்கள் வேணுமா கேட்டு தமிழ்நாடு மக்கள் எதுக்கு உங்க பின்னாடி சாவறதுக்கு உங்கடா.